ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸுக்கு பின் கழுத்து. நம்ம ரொம்ப மாடலாக ட்ரெண்டிங் மாடல், இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு மாடல் வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த சாரியோட கலர் பிங்க் கலரு, ஆனால் ப்ளவுஸு ப்ளூ கலர் கொடுத்துருக்கு. பாருங்கள், முந்தான பார்டர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸுக்கு நம்ம அந்த பிங்க் கலர்லேருந்து கொஞ்சம் துணி கட் பண்ணி தான் மாடல் வைக்க போகிறோம். இந்த சாரியோட கொஞ்சம் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சாரியை வந்து ஓரம் மடக்கணும். ஒரு பக்கம் மட்டும் உள்பகுதியில் மடக்கினா போதும். ஒரு பக்கம் சூப்பரான முந்தானை போட்டு குஞ்சாம் போட்டு கொடுத்துருக்கு. அதனால் நம்ம ஒரு பக்கம் ஓரம் மடக்காண்டாம். சூப்பரான இந்த சாரீலேருந்து ப்ளவுஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி துணியை எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் இந்த சாரியில் இருந்த ப்ளவுஸ் துணி. அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளவுஸு பின்கழுத்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். வாங்க நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த சாரிலேருந்து கட் பண்ணி எடுத்த துணியை பார்டரை நம்ம கட் பண்ணி வேண்டாம் நமக்கு, அதனால் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த எடுத்து வச்சுருக்கிற துணியில் இது ஒரு 15 பாயிண்ட் இல்லைன்னா 10 பாயிண்ட் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. எடுத்து வச்சுருக்கிற துணியை நேர் பாதியாக ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்த பிறகு நீட்டாக ஒரு தையல், ஜாயிண்டிங் தையல் போட்டுற வேண்டியதான். ஜாயிண்ட் தையல் போட்ட பிறகு பாருங்கள், இந்த 2 வெட்டு பகுதியும் சேர்த்து ஒரு தையல் நம்ம போட்டுக்கிடலாம். நீட்டாக இந்த 2 வெட்டு பகுதியும் சேர்த்து நேராக ஒரு தையல் போட்டுக்கிட்டால் போதும். பாருங்கள், 2 பீஸையும் நேர் தையல் ஒன்று ஜாயின் பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த 2 வெட்டு பகுதியும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இப்போ ஜாயின் தையல் போட்டாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சம் வெட்டு துணி இருக்கிறது, கொஞ்சம் மின்னுமாக இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன 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 ஃப்ளீட்டாக பாக்ஸ் இருக்குல்ல, சாதாரண நார்மல் ஃப்ளீட் வந்து நம்ம வந்து வைக்கணும். இது சில்க் துணினால, அதுவும் நேர் துணியில் நம்ம தைக்கிறதுனால நூல் வந்து இடையில பிரிஞ்சு வந்தது மாதிரி இருந்து, இப்படி பிரிஞ்சு வரக்கூடிய நூலை உடனே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா ஊசிக்குள்ளே, நம்ம தைக்கிற ஊசிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு 2ஆவது கட் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், சின்ன 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 ஃபுல்லாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளீட்டு அப்படி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஃப்ளீட் வச்சு நம்ம டிசைன் வைக்க போகிறோம். ஃப்ளீட் மட்டும் இல்லை, இன்னும் பார்டர் யூஸ் பண்ணியும் நம்ம இதில் டிசைன் வைக்கலாம். எப்போவுமே நமக்கு சூப்பரான ஒரு டிசைன் வர்றதுக்கு இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தைக்க தைக்க எவ்வளோ அழகாக இருக்குமோ அவ்வளோவுக்கு நம்ம நீட்டாக டிசைனிங் வச்சு தைக்கணும். பாருங்கள், சிங்கிள் ஃப்ளீட்டு தான் வெட்டு பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச தையலுக்கு மேலே இன்னும் நம்ம ஃப்ளீட் வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரோம். பாருங்கள், வலது கையில் ஊசியை வச்சு இடது கையினால் நம்ம அந்த ஃப்ளீட்டை மடக்கி மடக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஃப்ளீட் வைக்கிற துணி ஒரே அளவில் இருக்கணும், வைக்கிற ஃப்ளீட்டும் ஒரே அளவாக நம்ம வந்து வைக்கணும். இந்த கலரை நம்ம அந்த ப்ளூ கலரில் கொண்டு அட்டாச்சு பண்ணும்போது ரொம்ப லுக்காக இருந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த நண்டுகள் எதுவும் தையலை விட்டு இறங்கி போச்சுன்னா நம்ம தைக்கும்போது அதை வந்து நீட்டாக எடுத்து விட்டு தைக்கணும். பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ண பீஸ் 2யுமே ப்ளீட் வச்சாச்சு. அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண இடத்துல நிறைய நூல் வந்து ப்ளீட் வச்ச இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிது. இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், நீட்டாக கட் பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நூல் எங்கேயாவது இந்த பிசுறு மாதிரி இருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு அந்த துணியோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அடுத்தது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெக்கில்
லைனிங் துணியில் தான் நான் அந்த வெட்டு பகுதியை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரில்லு நம்ம வச்சோம்ல அதே பகுதியை இந்த கழுத்து துணி லைனிங் துணி கூட சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ஃப்ரில் வைக்கிற துணி நேர் துணி அப்படின்னவுடன் ஒவ்வொரு நூலாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. வரதில்லை, அந்த மிஷினுக்குள்ளே அந்த ஊசிக்குள்ளே போய் மாட்டிக்கிடும். அதனால் உடனே நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த லைனிங் துணிக்கு மேலே வச்சு நீட்டாக தையல் தும்பை விட்டு இந்த ஃப்ரில்லு துணியையும் லைனிங் துணியையும் சேர்த்தே நம்ம தைச்சிடலாம். இந்த மாடல் வந்து நம்ம தைச்சி போடும்போது ரொம்ப லுக்காக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இந்த மாடல் கைக்கு வைக்கலாம், நம்ம கழுத்துக்கு வைக்கலாம், கையிலையும் மாடலாக அந்த ஃப்ரில்லை வச்சு நம்ம தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பிசுறு வந்து நம்ம தைக்கும்போது இந்த ஊசியில் இடையில வரதுனால கொஞ்சம் தைக்கிறதுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வராத மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால கட் பண்ணி தைக்க வேண்டியதாகிட்டு நூலை. பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம தைச்சி முடித்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த பார்ட்ரு கொஞ்சம் எடுத்து இந்த பின்கலத்தில் நம்ம அட்டாச் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த ரோஸ் கலருக்கு அடுத்தால கொஞ்சம் பார்டர் எடுத்து இந்த ப்ளூ கலர் பார்டர் எடுத்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி அதில் ஒரு டிசைனிங் கார்டுங்க நம்ம வந்து தைச்சா போதும். பாருங்கள், இந்த ப்ளீட்டுக்கு மேலே தையல் போட்டு இந்த பார்டரையும் சேர்த்து நம்ம வந்து தைக்கணும். இந்த பார்டர் வந்து இந்த நெக்கோட எட்ஜில் வந்து வரக்கூடாது, கொஞ்சம் முக்கால் பாகத்தில் இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ அடுத்த டிசைன், ரெண்டாவது டிசைன் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அந்த பார்டருக்கு மேலே ஒரு பிங்க் கலரில் ஒரு சிங்கிள் லேஸ் நம்ம முன் கழுத்துக்கு வச்சோம்ல அந்த லேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம், சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பார்டருக்கு மேலே 2 பக்கமும் இந்த சிங்கிள் லேஸை நம்ம யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த பார்டரோட எட்ஜில் இந்த சிங்கிள் லேஸு 1/4 இன்ச் லேஸ் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு நெக் டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக முன்கழுத்துலேயும் இந்த சிங்கிள் லேஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைனிங் கொடுத்துக்கலாம். இது 1/4 இன்ச் லேஸ் தான், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இந்த லேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி முன்கழுத்து தைச்சிக்கலாம். பாருங்கள், 2 முன் பகுதியை நம்ம ஜாயின் பண்ணி லேஸ் ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடுவோம். இந்த லேஸு பிங்க் கலரும் கோல்டன் கலரும் கலந்த கலரில் இந்த லேஸ் வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு முந்தி இந்த ஃப்ரில்லு வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தையல் இருக்கும். அந்த தையல் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த லேஸை வச்சு லேஸுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், அந்த பிங்க் கலர் துணி நம்ம ஜாயின் பண்ணி ஃப்ரில்லு துணி வச்சு ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையல் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஊசி அளவு இடம் விட்டு அந்த பிங்க் கலருக்கு அடுத்தால ப்ளூ கலர் தெரியணும். அந்த ப்ளூ கலருக்கு அடுத்தால நம்ம இப்போ வைக்கக்கூடிய அந்த லேஸு, அந்த லேஸ் வைக்கக்கூடிய இடம்தான் நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்ட இடம். ஃப்ரில்லு ஜாயின் பண்ண பிறகு தையல் போட்ட இடம் சரியா, அந்த இடத்துல தான் நம்ம லேஸ் வச்சு அந்த கழுத்து எவ்வளோ அழகாக வளைஞ்சி நம்ம தைச்சிருக்கோமோ, கட் பண்ணதும் வளைச்சி தான் கட் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி வளைச்சி தைச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம லேஸ் டிசைனிங், ஃப்ரில் டிசைனிங் எல்லாமே நம்ம வைக்கிறோம். எப்போவுமே நம்ம எந்த துணி தைச்சாலும் என்ன ஷேப்பில் நம்ம தைக்கணுமோ அந்த ஷேப்பில் தான் நம்ம தைக்கணும். நம்ம தேவைக்கு இழுத்துக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், சூப்பரான டிசைனிங்கில் நம்ம இப்போ லேஸ் தைச்சி முடிக்க போகிறோம். இப்போ பின் கழுத்து ஃபுல்லுமே ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம ஃப்ரில்லு ரெடி பண்ணி அட்டாச்சு பண்ணோம். அடுத்தது பார்டர் வந்து ப்ளூ கலர் அட்டாச் பண்ணோம். அடுத்தது இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்படி 3 ஸ்டெப்பாக இந்த நெக் மாடல் நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். இந்த மாடல் பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தைச்ச பிறகு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தவங்க ரொம்ப லுக்காக இருந்து போட்ட பிறகு நெக் மாடல் நல்லா இருந்து எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு நெக் மாடல், ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாடலில் தைச்சி பாருங்கள். இந்த ரொம்ப அழகான இந்த நெக் மாடல் யாருக்கெல்லாம் பிடிச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.